سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة الضلالة في النار. قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. اللهم إني أسألك علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய ஜுமா தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த தொழுகையை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். எந்த விதமான கலப்படமும் செய்துவிடக்கூடாது. மார்க்கத்தை பற்றிய அறிவுரைகள், போதனைகள், கொள்கை கோட்பாடுகளை விளங்கி முழுக்க முழுக்க அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற தூய்மையான நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே வருகை தருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்து நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நமது வருகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ரமதானை வரவேற்போம். வெல்கம் ரமதான் அல்லது ரமதானுக்கான தயாரிப்பு. கடந்த வாரமும் இது குறித்த ஒரு சில விளக்கங்களை நாம் பார்த்தோம். இந்த வாரமும்
ரமதான் என்கிற விருந்தாளியை எப்படி நாம் வரவேற்பது? பொதுவாக நமது வீட்டிற்கு விருந்தாளி வந்தால் வீட்டில் உள்ளவர்களுடைய மனநிலை இரண்டு விதமாக மாறிவிடும். பலர் சந்தோஷப்படுவார்கள், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, அதனால் பார்க்க வேண்டும், பேச வேண்டும், சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், நட்பை புதுப்பிக்க வேண்டும் என்கிற மகிழ்ச்சி பெரும்பாலானவர்களுக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு என்னடா இது வந்துட்டாரு, நம்ம இஷ்டத்துக்கு இப்போ இருக்க முடியாது, நம்ம நினச்ச நேரத்துக்கு தூங்க முடியாது, நினச்ச நேரத்துக்கு டிவி ஆன் பண்ண முடியாது, எப்போ போவார்னு தெரியலையே, இன்னும் எத்தனை நாள் இருப்பாங்க வீட்டில் தெரியலையே என்கிற வருத்தம் பொதுவாக. அதே போல ரமதான் என்கிற விருந்தாளி அல்லாஹ்வின் விருந்தாளி, ரமதான் வருவதை கேட்டு கேள்விப்பட்டு சந்தோஷமடையக்கூடியவர்கள் நம்மில் பலர் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இது ஈமானின் அடையாளம். ரமதான் வருவதை கேள்விப்பட்டு நமது உள்ளம் பூரிப்படைந்தால், சந்தோஷமடைந்தால், மகிழ்ச்சி அடைந்தால் அது நமது ஈமானின் அடையாளம். நம்மிடத்திலே இன்னும் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். ரமதான் வருகையை கேள்விப்பட்டு இன்னும் எத்தனை நாள் இருக்கிறது, அருமையான வாய்ப்பு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். ரமதான் வருவதை கேள்விப்பட்டு நமது உள்ளம் சந்தோஷமடைந்தால் நம்மிடத்திலே ஈமான் இருக்கிறது, நாம் மூமின்கள், நமது ஈமான் கிரீனாக இருக்கிறது, பசுமையாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அல்லது சிலர் இருக்கின்றார்கள், ரமதான் மறுபடியும் வந்துருச்சா, மறுபடியுமா, அப்போ நினைச்ச நேரத்தில் ஹோட்டலில் உட்காந்து அரட்டை அடிக்க முடியாது, டீ குடிக்க முடியாது, நினைச்சது சாப்பிட முடியாது, நம்மளும் ஏதாவது ஆக்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். ரமதான் வருவதை கேள்விப்பட்டு அதை ஒரு பாரமாக, ஒரு சுமையாக, ஒரு நெருக்கடியாக நினைத்தால் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. பொதுவாக எப்படி விருந்தாளி வந்ததற்கு பிறகு எல்லாரும் சந்தோஷப்படுவோம். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, எத்தனை நாள் இருக்க போறாங்க தெரியலையே, சீக்கிரம் இடத்த காலி பண்ணா நல்லா இருக்கும். இதே மனநிலைதான் நம்முடைய சமுதாயத்தில். ரமதானின் வருகை, அதற்காக தன்னை தயார் செய்து கொள்வது, தயார்படுத்திக் கொள்வது. பொதுவாக விருந்தாளி கெஸ்ட் 4 சுவற்றுக்குள் வருகிறார், வீட்டுக்குள்ள வர்றார். எனவே என்ன செய்கிறோம், அந்த விருந்தாளியினுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கணும். அதனால வீட்டை சுத்தமாக வைத்து எங்கேயும் ஒரு சின்ன அழுக்கு கூட இருந்துடக்கூடாது, அந்த விருந்தாளியினுடைய கண்ணில் பற்றக்கூடாது, அவருடைய மனம் கோணிவிடக்கூடாது, மனம் வருத்தமடையக்கூடாது. துன்யாவை பொறுத்தவரையில் விருந்தாளி 4 சுவற்றுக்குள் வருகிறார். ஆனால் தீனை பொறுத்தவரையில் ரமதான் என்கிற விருந்தாளி வீட்டுக்குள்ள வர்றதில்லை, 4 சுவற்றுக்குள் வருவதில்லை, மூமின்களுடைய இதயத்திற்குள் வருகிறார், உள்ளத்திற்குள் வருகிறார். அப்ப இந்த விருந்தாளி வரும்போது வீட்டை சுத்தப்படுத்துவதை போல் ரமதான் என்கிற விருந்தாளி வருகிறார், உள்ளத்தை சுத்தப்படுத்தணும், நமது உள்ளம் தூய்மையாக இருக்கணும். இதான் முதல் அம்சம். ரமதானை எப்படி வரவேற்பது, தூய்மையான உள்ளத்தோடு, பரிசுத்தமான உள்ளத்தோடு. தத்ஹீருல் கல்ப், தத்ஹீருல் குலூப். காரணம் என்ன,
மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் தவறுகளால் அவனுடைய உள்ளம் அழுக்கடைந்து விடுகிறது. ஒரு மனிதன், ஆதமின் மகன் ஒரு தவறு செய்தால், ஒரு பாவம் செய்தால், அவனுடைய உள்ளத்தில் நுக்தத்துன் சௌதா, கருப்பு நிற புள்ளி, பிளாக் டாட், கருப்பு நிற புள்ளி விழுந்து விடுகிறது. இதுவரையில் அந்த புள்ளியை அகற்றக்கூடிய ஒரு பவர், ஒரு சக்தி இதுவரையில் உலகத்தில் வந்ததில்லை, இனி வரப்போவதும் இல்லை. யாராலும் அந்த கரும்புள்ளியை நீக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய மருத்துவமாக இருந்தாலும், மெடிக்கல் சயின்ஸாக இருந்தாலும், வாஷிங் பவுடர் அல்லது சோப்பு அல்லது ஷாம்பு அல்லது கிரீம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கரும்புள்ளியை யாராலும் நீக்க முடியாது. மீண்டும் மனிதன் தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான், மீண்டும் ஒரு புள்ளி, மீண்டும் பாவம் செய்கிறான், மீண்டும் ஒரு புள்ளி, மீண்டும் பாவம் செய்கிறான். இப்படியே செய்து கொண்டே வந்து அவனுடைய உள்ளம் முழுவதும் கருப்படைந்து விடுகிறது. பல் ரானா அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் அவர்களுடைய உள்ளங்கள் கருப்படைந்து விட்டன, துருப்பிடித்து விட்டன. ரானா அலா குலூபிஹிம், ரைன். இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. உள்ளத்தில் விழுந்த அந்த கரும்புள்ளியை நீக்குவதற்கு, உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அது என்ன? மனிதன் தன்னை படைத்த இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும், அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கையை கட்டிக்கொண்டு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில். இதுக்கு பேரு தான் தௌபா. தௌபானா திரும்புவது, யூட்டன் போட்டு திரும்புவது. ஷைத்தானின் வழியை விட்டுவிட்டு ரஹ்மானின் வழிக்கு வாருங்கள். பாவங்களின் வழியை விட்டுவிட்டு நன்மைகளின் வழிக்கு வாருங்கள். ஷாப்பிங் கடை வீதிகளை விட்டுவிட்டு மஸ்ஜிதுகளை நோக்கி வாருங்கள். யூட்டன் போட்டு திரும்பணும். இங்கே வந்து நின்று கொண்டு கையை கட்டி கொண்டு பாருங்க, ஒளி செஞ்சிரும். ஒளி செய்து விட்டு பிறகு என்ன செய்கிறோம்? கிபிலாவை முன்னோக்கி கைகளை தக்பீர் சொல்லி தக்பீர் தஹரிமா கட்டி கொண்டு அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்கஸ் ஸௌபுல் அப்யது மினத் தனஸ். اللهم اغسل خطاياي بالماء والثلج والبرد. அல்லது اللهم اغسلني خطاياي بالماء والثلج والبرد. தக்பீர் கட்டிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், யா அல்லாஹ், அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, யா அல்லாஹ், பாஇத் பைனி வ பைன خطاياي கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். கிழக்கும் மேற்கையும் எப்படி நீ தூரமாக்கி இருக்கின்றாயோ, எனக்கும் எனது பாவத்திற்கு மத்தியில் நீ தூரத்தை ஏற்படுத்து. அல்லாஹும்ம நக்கினி, யா அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்து. ஆல்ரெடி குளிச்சுட்டு வந்திருக்கிறாரு, பெர்ஃப்யூம் போட்டு வந்திருக்கிறாரு, அத்தர் போட்டு வந்திருக்கிறாரு, ஒளி செஞ்சுட்டு வந்திருக்கிறார், எல்லாம் வந்து விட்டார். வெளிப்படையில் சுத்தமாகி விட்டார். உள்ளம் சுத்தமாக வேண்டும். அசல் விஷயம் மனிதனுடைய உள்ளம் தூய்மையாக வேண்டும். இங்க வந்து அதான் கேட்கிறோம். அல்லாஹும்ம நக்கினி, யா அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்து. முதல்ல சொல்லியாச்சு தூரமாக்கு. இரண்டாவது அல்லாஹும்ம நக்கினி, யா அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்து. கமா யுனக்கஸ் ஸௌபுல் அப்யது மினத் தனஸ். அழுக்கிலிருந்து வெள்ளை நிற உடை எப்படி சுத்தப்படுத்தப்படுகிறதோ அதுபோல் என்னை சுத்தப்படுத்து. அல்லாஹும்ம அக்ஸில்னி, யா அல்லாஹ் என்னை தண்ணீரை ஊற்றி என்னை கழுவு, என்னை சுத்தப்படுத்து. பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்தி. தண்ணீரால், பனிக்கட்டியால், ஆலங்கட்டியால். காரணம் என்ன? பாவங்களை பொறுத்தவரையில் கருப்பானவை, பாவங்களை பொறுத்தவரையில் இருளானவை, பாவங்களை பொறுத்தவரையில் சூடானவை. சூடு பாவம். அதனாலதான் என்ன செய்யறோம்? குளிர்ச்சி, பனிக்கட்டி, ஆலங்கட்டி, தண்ணீரை ஊற்றி. யா அல்லாஹ்
அப்ப இது ஒன்றுதான் வழி. மனிதர்கள் உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்கள், தவறுகள். எனவேதான் ஆன்மீகம் என்கிற பெயரில் யாரை தேடியும் போகாதீர்கள். மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள், தவறுகளை யாராலும் மன்னிக்க முடியாது. யாருக்கும் அந்த தன்மையை அல்லாஹ் கொடுக்கவில்லை. பாவா, அவுலியா, மகான், பீரு, முரீது, ஷேக்கு, ஃபாதிரியார், சாமியார், குரு, அது இது யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு மனிதன் தான் செய்த பாவங்களுக்காகத்தான் அங்க போய் நான் அந்த நதியில குளிக்கிறேன், இந்த நதியில குளிக்கிறேன், பாவங்கள் கரையும். சில சமாதிகளுக்கு போறான், மயில் இறக வச்சிருக்கிறான், தலையில 4 அடி அடிக்கிறான். என்னடான்னு கேட்டா பாவங்கள் போகுது. முஸ்லிம்களில் சமாதி வழிபாடு, தர்கா வழிபாடு, பீரு, முரீது, ஆன்மீகம், இதெல்லாம் என்னது? மனிதன் தான் செய்த பாவங்களிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறான். தான் செய்த தவறுகள் மனிதனுக்கு தெரியுது. நம்ம அநியாயம் செய்யறோம், நாம் அக்கிரமம் செய்யறோம், நாம் செய்யக்கூடிய தவறு வெளியில வரணும். யாரிடத்திலும் சரி, எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியாகவே இருந்தாலும் சரி, என்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ளுங்கள், என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கரும் புள்ளியை நீக்குங்கள். முடியாது. யாராலும், யாருக்கும் அப்படிப்பட்ட ஆற்றல் கிடையாது, பவர் கிடையாது. இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. மஸ்ஜிதுக்கு வாருங்கள், பள்ளிவாசலுக்கு வாருங்கள், அல்லாஹ்வுக்கு முன் நில்லுங்கள், கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில். இது ஒண்ணுதான் வழி. இதை தவிர வேற வழியே கிடையாது. ஆனா அதை தாமதிக்க கூடாது. அதான் நாம செய்யக்கூடிய மிஸ்டேக். அது பிற்படுத்தக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. அட்டாக் வந்தால் யாராவது தள்ளி போடுவோமா? அடைப்பு வந்தால், மாரடைப்பு வருகிறது, அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. யாருக்கு எந்த நேரத்தில் வரும் சொல்ல முடியாது. மாரடைப்பு வருகிறது. ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்துருச்சு, ஒன்றும் இல்லை, டாக்டர் இப்போ இருக்க மாட்டாரு, நாளை காலைல 10 மணி தான், அது வரைக்கும் தூங்குங்க. தலகாணி கொடுப்போமா யாருக்காவது? ஏன்? அட்டாக். குடும்பமே பதறி விடுகிறது, பயந்து விடுகிறது, எல்லாம் தலைகீழ ஆயுது. ஆனால் அதை விட கடுமையானது எது? மனிதனுடைய உள்ளத்தில் கரும் புள்ளி விழுந்து விடுவது. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார், தௌபா. ஒரே சபையில் நான் 100 முறை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன். வ இன்னி லஅதூபு இலல்லாஹி 100 மர்ரா. ஒரு நாளில் 100 முறை நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான உள்ளத்திற்கு சொந்தக்காரர். காரணம் என்ன? லேசா அவர்களுடைய உள்ளத்தின் மீதும் சொன்னார்கள், வ இன்னஹு லயுகானு அலா கல்பி கைன் கைன் யுகானு அலா கல்பி. என்னுடைய உள்ளத்திலும் சும்மா லேசா யுகானு, ஆனா அது ஒரு கணக்கே கிடையாது. யுகானு அலா கல்பி. அதற்காக நான் 100 முறை அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி தோழர்கள் கேட்கிறார்கள், நாயகமே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுடைய முன் பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், இவ்வளவு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அதிகம். காரணம் என்ன? உள்ளம் தூய்மையாக இருக்கணும். வீடு சுத்தமாக இருக்குது ஒரு பக்கம், கடை சுத்தமா இருக்குது, வாகனம் சுத்தமா இருக்குது, எல்லாம் உடை சுத்தமா இருக்குது, எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ரமதானை எப்படி வரவேற்பது? தூய்மையான உள்ளத்தோடு ரமதானை வரவேற்க வேண்டும். பார்க்கிறோம், தாய் என்னதான் குழந்தையின் மீது செல்லமாக இருந்தாலும் தப்பு செய்யும் போது என்ன ஆகுது? 4 அடி குழந்தை அடிக்குது. சில இடங்கள்ல குழந்தைய வெளியே தள்ளி போய் இங்க இருந்து கதவு சாத்திருது அம்மா. நான் சொல்றது சின்ன பையனை, ஏன்னா பெரிய பையனை நீ வெளியே போன்னு சொல்ல முடியாது, முதல்ல நீ வெளியே போ. இப்போ அந்த மாதிரி, ஏன்னா பெற்றோர்களுடைய மதிப்பு தெரியாது. நான் சொல்றது சின்ன பிள்ளைகளை. அந்த மஹப்பத்தில் என்ன செய்யுது? வெளியே போ, கதவு சாத்திருது.
ஆனா அப்பவும் அந்த சாத்தியதற்கு பிறகு அந்த தாயினுடைய உள்ளம் எப்படி இருக்குது? உண்மையிலேயே எந்த தாயும் என்ன செய்யறது இல்ல, வெறுத்து பிள்ளைகளை வெளியே போன்னு சொல்றது இல்ல, நீ செத்து போ, இனிமே மூஞ்சில முழிக்காது. ஆனா சொன்னதற்கு பிறகு அந்த தாயினுடைய உள்ளம் எப்படி துடிக்கிறது? அந்த குழந்தை என்ன செய்யுது? அம்மா கதவு தர, நான் எங்க போவேன், நீ என்ன பாரு, நான் இனிமே செய்ய மாட்டேன், அம்மா கதவு தர. அந்த குழந்தை எத்தனை வீடுகளில் நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. அதுக்கு பிறகு என்ன, அந்த தாய் கதவு திறந்து விடுகிறாள். அந்த மஹப்பத், இதை விட பன்மடங்கு அன்பு கொண்டவன், மஹப்பத் கொண்டவன் நம்மை படைத்த அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இதெல்லாம் ஒரு கடல்ல உள்ள ஒரு துளின்னு கூட சொல்ல முடியாது. அல்லாஹ் எப்பவுமே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி வெளியே தள்ளி கதவு சாத்துறது இல்ல. எந்த நேரமும் அல்லாஹ்வின் கதவுகள் திறந்தே இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், குல் நீங்கள் சொல்லுங்கள் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், யா இபாத் என் அடியார்களே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என் அடியார்களே, நீங்கள் என்னதான் தவறு செய்தாலும் என் அடியார்கள், நான் உங்களுடைய எஜமான். யா இபாத் அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் அல்லாஹ்வின் அருளில் நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் அல்லாஹ் அழைக்கின்றான், மாந்தர்களே, மனிதர்களே, மனித சமுதாயமே, என்னை நோக்கி வாருங்கள். பாவம் தவறு செய்து பாவங்கள் செய்து தன்னை நோக்கி வரக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். தௌபா செய்யக்கூடியவர்கள். ஒரு மனுஷன் தப்பு செஞ்சுட்டான், திருந்தி வரான் அப்படின்னு சொன்னா, வராத போ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மனிதர்கள் கட் பண்ணி விட்டுருவாங்க. அது மனிதர்களுடைய நிலை. ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது. மனிதர்கள் தவறு செய்து பாவங்கள் செய்த பிறகு தன்னை நோக்கி வந்தால் அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யுஹிப்புத் தவ்வாபீன். அப்ப இது முதல் அம்சம். நாம் தௌபா இஸ்திக்ஃபார், அதிகமாக பாவ மன்னிப்பு கோர வேண்டும். ரமதானை எப்படி வரவேற்பது? பரிசுத்தமான உள்ளத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு. கடந்த வாரமும் சொன்ன, நமது உள்ளம் ஒரு பாத்திரத்தை போன்றது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரமெல்லாம் எவ்வளவு பெரிய அண்டா குண்டா தேக்ஷாவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் சின்னது. உள்ளதிலேயே பெரிய பாத்திரம் எது? மனிதனுடைய உள்ளம். மனிதனுடைய உள்ளம் தான் மிகப்பெரிய. மனிதனுடைய உள்ளம் விசாலமாக இருந்தது, எல்லாமே இருக்கும். அது சுருங்கிவிட்டால் பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரி சுருங்கிடும். அசல்ல பாத்திரங்கள் பெருசா இருக்கிறது விஷயம் கிடையாது, வீடு பெருசா இருக்கிறது விஷயம் கிடையாது. மனிதனுடைய உள்ளம். ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி, அல்லாஹ் என் உள்ளத்தை விசாலமாக்கு. மனிதனுடைய உள்ளம் விசாலமா இருக்கணும். உள்ளம் சுருங்கி விட்டது, பங்களா பெருசா இருக்குது, எல்லாம் பயன் இருக்குது. உள்ளம் சுருங்கி விட்டது, பெரிய பெரிய தேக்ஸா அண்டா குண்டா பெருசா இருக்குது. அண்டா குண்டா பெருசா இருக்கிறதுனால ஒண்ணு மனிதர்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போறது இல்லை. அப்ப அல்லாஹ்வின் ரஹமத் வாங்கணும், என்ன செய்யணும்? உள்ளம் விசாலமாக இருக்கணும், அந்த உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும், உள்ளம் தூய்மையாக இருக்கணும். இது முதல் அம்சம். இதுதான் முக்கியமானது. இரண்டாவது பாருங்க, இது கரெக்டாக விட்டால், சரியாகிவிட்டால் வரக்கூடிய ரமதானுடைய கண்ணியம். ரமதான் எப்படிப்பட்டது? சில பேர் இந்த நேரத்தில் இது டைம் ஆயிடுச்சு, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் எப்படியாவது போகட்டும், ஆனால் அடுத்த ரமதான்லேருந்து நான் கரெக்டாக இருப்பேன். எந்த ரமதானையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. ரமதான் அல்லாஹுவின் மிகப்பெரிய அருட்கொடை. அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தணும். ரமதானை அலட்சியப்படுத்தக்கூடாது. பலர் என்ன செய்கிறார்கள், இது ஷார்ட் ஆயிடுச்சு, டைம் முடிஞ்சு போச்சு, நீ வரக்கூடிய ரமதான்கள்ல நான் கரெக்டா இருப்பேன். இன்றைக்கு வேலையை நாளைக்கு போடக்கூடாது. நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை வேற, இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு செய்யணும். ஒவ்வொரு மாசமும் ஒரு இஎம்ஐ கட்டுறாரு அப்படின்னு சொன்னா அந்த மாசம் எப்படியாவது கட்டிடணும். இல்ல நான் அடுத்த மாசம் சேர்த்து கட்டுறேன்னு சொன்னா இன்னும் பாரமா போயிடும், சுமை அதிகமாயிரும்.
வீட்டு வாடகை, கடை வாடகை மாசம் மாசம் கொடுக்குறான்னா மாசம் மாசம் கொடுத்துடணும். நான் அடுத்த மாசம் சேர்த்து 2 மாசம் சேர்த்து கொடுக்குறேன், இன்னும் சுமையாயிரும். எனவே இந்த ரமதான் நமது வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரமதான் கிடைக்கிறது. அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருட்கொடை. 2 சஹாபாக்கள் இருந்தாங்க, அண்ணன் தம்பிங்க 2 பேர். மதீனாவுக்கு வந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 2 சஹாபாக்கள் அண்ணன் தம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஜிஹாது போருக்கான அறிவிப்பு வந்தது, 2 பேரும் போனாங்க. அதுல ஒருவர் ஷஹீத் ஆயிட்டார், இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து அடுத்த வருஷம், அதாவது 1 வருஷம் கழித்து படுத்த படுக்கையில் இவர் மௌத்தானார். அந்த 2 பேர்ல ஒரு ஆள், ஒரு சஹாபி தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அல்லது சாத் இப்னு அபி வக்காஸ் என 2 வகையான ரிவாயத்துகள் வருது. அவர் கனவு காண்றார். மைதானம், மஹ்ஷர் மைதானம், கியாமத் நாள், எல்லாம் நிக்கிறாங்க. ஒரு வானவர் வரார், வந்து என்ன பண்றாரு? மௌத்தான இந்த இருவர் அண்ணன் தம்பி, ஒருத்தர் ஷஹீத், அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவர், இன்னொருத்தர் 1 வருடம் கழித்து படுத்த படுக்கையில் இறந்து போனவர். இந்த 2 பேர்ல முதல்ல யாரு சொர்க்கத்துக்கு போறது? படுத்த படுக்கையில் இறந்தாரே அவரை தான் முதல்ல சொர்க்கத்துக்கு கொண்டு போறாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க தல்ஹத் இப்னு உபைதுல்லா, இல்ல இல்ல இவர் தான் ஷஹீதானார், அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானார். இல்ல இல்ல அவர், இந்த கனவு புரியல அவருக்கு. பிறகு நின்றுட்டே இருந்தாங்க ரொம்ப நாள், ரொம்ப நேரம் கழித்து மீண்டும் அந்த வானவர் வந்து ஷஹீதானவரை சொர்க்கத்துக்கு கூட்டு போனார். நானும் சொர்க்கத்துக்கு வருவேன் அப்படின்னு அவர் தள்ளி விட்டார். நீங்க மௌத்தே ஆகலை, இன்னும் உயிரோட தான் இருக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் அவருடைய தூக்கம் கலையுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, 2 பேர் அண்ணன் தம்பிங்க, ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவர், இன்னொருவர் சாதாரணமான படுத்த படுக்கையில இறந்தவர். இந்த 2 பேர்ல யாருடைய அந்தஸ்து உயர்ந்தது? ஷஹீதுடைய அந்தஸ்து தானே உயர்ந்தது. ஆனால் ஷஹீது சொர்க்கத்துக்கு போகாம படுத்த படுக்கையில் இறந்தார், இவர் முதல்ல சொர்க்கம் அழைத்து செல்லப்பட்டார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாதே அல்லது தல்ஹா, 2 வகையான இது. தல்ஹாவே, அவர் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானது என்னமோ உண்மைதான், ஆனால் அதற்கு பிறகு இவர் 1 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறார். ஐன ஸலாத்துஹு மின் ஸலாத்திஹி வ ஐன சியாமுஹு மின் சியாமிஹி. 1 வருடம் இவர் உயிரோடு இருந்திருக்கிறார். இந்த 1 வருடத்தினுடைய தொழுகை, 365 நாட்களுடைய தொழுகை என்ன? 1 மாதத்தினுடைய நோன்பு அவரால் வைக்க முடியாம போயிருச்சு. நன்மை செய்ய முடியாமல் ஷஹீதாயிருக்கலாம், ஆனால் இவர் 1 வருஷம் தொழுதிருக்கிறார், 1 மாத காலம் நோன்பு வைத்திருக்கிறார். அவரால் வைக்க முடியலையே, அவர் இறந்துட்டார், ஷஹீதாயிட்டார். எனவே ஷஹீதை விட உயர்ந்த அந்தஸ்து யாருக்கு? யார் நன்மை செய்கிறாரோ, தொழுகை, நோன்பு. அப்ப யார் மௌத்தாயிட்டாங்களோ அவங்களால செய்ய முடியாதுன்னு அர்த்தம். ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரால் நன்மை செய்ய முடியாது. அதே போல் யார் நன்மை செய்யவில்லையோ அவரும் மௌத்தானதை போன்றவர். யார் தொழாமல் நோன்பு வைக்காமல் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ, வெளிப்படையில் அவர்கள் நடை பிணங்களாக இருக்கின்றார்கள், செத்தவர்களை போன்றவர்கள். ஏன்? செத்து போனவங்களால செய்ய முடியாது, தொழ முடியாது, நோன்பு வைக்க முடியாது. யார் செத்து விட்டார்களோ, யார் நன்மை செய்யவில்லையோ இவர்கள் நடை பிணங்களை போன்றவர்கள். அப்ப அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரமதான் கிடைக்கிறது, இது மிகப்பெரிய பாக்கியம். இதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்த வேண்டும். என்ன செய்யக்கூடாது? அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. ரமதான் மாசத்துல நாம மௌத்தானா நன்மையா, அதனால ஏதாவது பயன் இருக்கிறதா? கபருடைய வேதனை, கபருடைய அதாபில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு 4 வழிகள் இருக்கிறது மொத்தம். இதுல கபருடைய வேதனை ஏற்படக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு 4 வழிகள் இருக்கிறது. ஒன்னு என்ன? பாவமே இல்லாம இருக்கணும், பரிசுத்தவான்களாக நாம் இருக்கணும், இறை தூதர்களை போல். அது நம்மளால முடியுமா? முடியாது, அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா இறை தூதர்கள் அவர்கள் பரிசுத்தவான்கள்.
அதே போல ஷஹீது, ஏன்னா எந்த பாவமும் கிடையாது. அதே போல பைத்தியங்கள், மனநிலை சரியில்லாதவர்கள், ஏன்னா அவங்களுக்கு எந்த கணக்கும் கிடையாது, இவர்களுக்கு கபர் வேதனை கிடையாது. இரண்டாவது ஒன்று இருக்குது, புனிதமான மாதங்கள், காலங்கள், நாட்களில் மௌத்தாவது. உதாரணமாக ரமதான், ஜும்மாவுடைய நாள், அது போன்ற நாட்களில் மௌத்தாவது. ஆனால் அப்படி மௌத்தாவது நம்ம கையில் கிடையாது, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அந்த நாட்களில் மௌத்தானால், ரமதான்ல அல்லது ஜும்மாவில் மௌத்தானா ஏதாவது இது இருக்குதா, கபர் அதாபு இல்லாமல் இருக்குதான்னு சொன்னால் இது சம்பந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் அவ்வளோ ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. ரமதானுடைய பரக்கத்திற்கு அது வேற விஷயம். அப்போ இது புனித நாட்கள் அல்லது புனித மாதங்களில் மௌத்தாவது, அதுவும் நம்ம கையில் கிடையாது. மூணாவது ஒன்று இருக்குது, புனித இடங்கள், ஹரம் ஷரீஃப், காபத்துல்லா, மக்கா, மதீனா போன்ற இடங்கள்ல மௌத்தாவது, அதுவும் நம்ம கையில் கிடையாது. ஆனால் நான்காவது ஒன்று இருக்குது, நாம் செய்யக்கூடிய நன்மைகளால் கபர் அசாபில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வது. இறை தூதராக இருப்பது இது சாத்தியமில்லை. புனித நாட்களில் மரணிப்பது அதுவும் நம்ம கையில் கிடையாது. புனித இடங்களில் மரணிப்பது அதுவும் நம்ம கையில் கிடையாது. ஆனால் நம் கைவசம் ஒன்று இருக்குது, அது என்ன? நன்மை செய்வது. எனவேதான் இரவில் தூங்கும் போது சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி ஓதிவிட்டு தூங்குங்கள், அது கபருடைய அதாபில் இருந்து காப்பாற்றும். ஆனால் ஒருத்தர் நோன்பு வச்சிட்டு இருக்கிறார், நோன்பு வைத்த நிலையிலேயே ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு. சில ஹதீஸ்கள் வருது, கியாமத்து நாள் வரை அவருடைய நன்மைகள்ல நோன்பாளி நோன்பு வைத்த நன்மை எழுதப்படும். சில ஹதீஸ்கள்ல முஸ்னதுல் ஃபிர்தௌஸ் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஹஜ்ஜு உடைய இஹ்ராமுடைய நிலையில ஒருத்தர் மௌத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் கபரிலிருந்து எழுந்திருக்கும் போது தல்பியா சொல்லிக்கொண்டே எழுந்திருப்பார். இது நம்ம கையில கிடையாது. நோன்பு வைக்கிறது தான் நம்ம கையில இருக்க தவிர யாரெல்லாம் நோன்பு வச்ச நிலையிலேயே மௌத்து கொடு அதெல்லாம் நம்ம கையில கிடையாது. அதனால நன்மை செய்து என்ன செய்யணும்? கபருடைய அதாபிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதனால வரக்கூடிய இந்த ரமதான், இந்த நோன்பு, இந்த தராவி, இந்த இரவு தொழுகை, இது கபருடைய அதாபிலிருந்து நம்மை காப்பாற்றும். மறுமை நாளின் வேதனை, மஹ்ஷர் மைதானம், நோன்பும் குர்ஆனும் நமக்காக பரிந்துரை செய்யும். அஸ்ஸௌமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆன், பரிந்துரை செய்யும் மறுமை நாளில். எது? நோன்பு, குர்ஆன். நோன்பு அல்லாஹ்விடத்திலே சொல்லும். நோன்பும் குர்ஆனும் மனிதனை தேடிக்கொண்டே இருக்கும். ஷாஹிப், ஷாஹிப்னு வரல, ஷாஹிப். ஷாஹிப்னு சொன்னா ரெண்டு பேர் நண்பர்கள் மிஸ் ஆயிட்டாங்க, பெரிய குடும்பம், பெரிய கும்பல், பெரிய கிரவுடு மிஸ் ஆயிட்டாங்க. எப்படி தேடுவார்கள்? அது போல குர்ஆனும் நோன்பும் அடியானை தேடிக்கொண்டே வரும். கரெக்டா அவனை தேடி அவனை கண்டுபிடிச்சிடும். எது தெரியல, நான் தான் உன்னுடைய நோன்பு. குர்ஆன் சொல்லும், நான் தான் உனது குர்ஆன். குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ்விடத்தில் ரெக்கமெண்டேஷன் பண்ணும், பரிந்துரை செய்யும். நோன்பு என்ன சொல்லும்? மனஅத்துஹு அத்ஆம வஷ்ஷராப் வஷஹவதஹு, உணவு, தண்ணீர், மனோ இச்சை, இச்சையிலிருந்து நான் இவனை தடுத்து கொண்டிருந்தேன். நோன்பு பரிந்துரை செய்யும். குர்ஆன் பரிந்துரை செய்யும். என்ன பரிந்துரை செய்யும்? மனஅத்துஹு அன்னௌம், இவனை தூங்க விடாமல் தூக்கத்திலிருந்து இவனை தடுத்து கொண்டிருந்தேன். சும்மா முழிச்சிட்டு இருக்கிறதுனால நன்மை கிடையாது. தூங்காமல் குர்ஆன ஓதணும். குர்ஆன் என்ன சொல்லுது? இவனை நான் தூங்க விடாமல் செய்திருந்தேன், இவன் தூங்காமல் என்னை ஓதிக்கொண்டிருந்தான். சும்மா முழிச்சுக்கிட்டு புனித இரவுகள்ல போனை பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு நான் முழிச்சுட்டு தானே இருக்கிறேன், தூங்கலையே, அதுவல்ல நன்மை. நன்மைங்கிறது என்ன? குர்ஆனை ஓத வேண்டும். அப்ப வரக்கூடிய இந்த ரமதானில் அதிகம் அதிகம் குர்ஆனை ஓதணும், குர்ஆனை கேட்கணும். ஓதுவதற்கு கேட்பதற்கான அந்த பாக்கியம், எந்த அளவுக்கு நாம் குர்ஆனை ஓதுகிறோமோ அந்த அளவுக்கு நமது உள்ளம் தூய்மை அடையும். நமது வீடுகளில் ரஹ்மத், நமது வீடுகளில் பரக்கத் ஏற்படும். அப்ப இந்த ரமதான் கடந்த ரமதானை விட வரக்கூடிய இந்த ரமதான் அதிகம் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். ஒரு முஹாசபா, ஒரு சுய பரிசோதனை, ஒரு செல்ஃப் டெஸ்ட் அதிகம் அதிகம்
நன்மைகள் துஆ செய்வது, பிரார்த்தனை செய்வது, தௌபா இஸ்திக்ஃபார் செய்வது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது. யார் பசியோடு இருக்கின்றார்களோ பசித்தவர்களுக்கு உணவளிப்பது எவ்வளவு பெரிய நன்மை. அதே சமயத்தில் நோன்பு வைத்தவருக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வது அதைவிட பெரிய நன்மை. சாதாரணமாக பசித்தவருக்கு உணவளிப்பதே நன்மை என்றால் நோன்பு வைத்த நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வது. நம்ம இடத்துல 4 பேரிச்சம்பழம் இருக்குது, அதுல 2 அதை ஷேர் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா அந்த நேரம் இதாயிருது. ஆனா அந்த நேரத்தில் துஆவில் ஈடுபடுவதற்கு பதிலாக பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, அப்படி சமோசாவை பார்த்துட்டே இருப்பான், வடையை பார்த்துட்டே இருப்பான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, ரோஸ் மில்க் இருக்குதா, இருக்குது, இந்த வடையை தூக்கி வைப்பான், இந்த சமோசாவை இங்கே தூக்கி வைப்பான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இது இந்த பக்கம் தூக்கி வைப்பான், இது இந்த பக்கம் வைப்பான். கஞ்சி கொட்டுறோம் இந்த பக்கம், ஃபித் துன்யா ஹசனா ஃபில் ஆகிரத்தி ஹசனா அந்த பக்கம். இது கேலி கூத்தாக்கிடக்கூடாது. நம்முடைய ரமதான்கள் பயனற்று போனதற்கு காரணம் என்ன? துஆவுல ஒரு பிரார்த்தனைகள்ல ஒரு உயிர் இல்லை, அதுல ஒரு உணர்ச்சியே இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்விடத்தில் கண்களில் இருந்து வரக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீர், அந்த கண்ணீர் இருக்கு பாருங்க, ஒரு சொட்டு 2 சொட்டு கண்களில் இருந்து வரக்கூடியது. இது எவ்வளவு பவர்ஃபுல்லானது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது. நரக நெருப்பையே அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். எவ்வளவு பவர்ஃபுல். கண்களில் இருந்து மறுமை மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வின் விசாரணை, கபருடைய வேதனை, நமக்கு முன்னால் இறந்து போனவர்களுடைய நிலை எப்படி இருக்கும், நமக்கு மரணம் வந்தால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும், மனிதன் எண்ணி பார்த்து கண்களில் இருந்து வரக்கூடிய லா தமஸ்ஸுஹுமுன் நார், 2 கண்கள், அந்த 2 கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர், அதன் மூலம் நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. எவ்வளவு அருமையான சந்தர்ப்பங்கள் அமைது நோன்பு காலங்கள்ல. நோன்பு திறக்கும் போது தான் துஆ செய்யணுங்கிற அர்த்தம் கிடையாது. நோன்பாளியின் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். பல பேர் என்ன விளங்கிட்டாங்கன்னா, நோன்பு திறக்கிற நேரத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்பாளியின் பிரார்த்தனை, சஹர் செய்ததிலிருந்து என்னவெல்லாம் கேட்க முடியுமோ அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வை விட்டு விட்டு எங்கெங்கோ யாரையோ தேடி செல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது அதிகம் ரமதானுடைய காலங்களில். ஆனா அதே சமயத்தில் நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும். ரமதானுக்கு மட்டுமில்லை. ஏன்பா தொழுகைக்கு வரல அப்படின்னு கேட்டா, ரமதானுக்கு வந்துருவாங்க, பிற பார்த்தோன்னே நான் மஸ்ஜிதுக்கு வந்துடுவேன், முதல் நாள்லேருந்து வந்துடுவேன். அப்ப இன்னும் 3 நாள் இருக்குது. பெரும்பாலான முஸ்லிம்கள் ரமதான் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது இந்த நியத்தை சரி செய்யணும். ரமதானுக்கு மட்டுமல்ல, இறுதி மூச்சு வரை நான் முஸ்லிமாக இருப்பேன். தொழுகை ஆரம்பிக்கிறவங்க கூட என்ன செய்யறாங்க, இந்த 1 மாசம் தொழுகை விடவே கூடாது. எத்தனை நாள்? பெருநாள் வரைக்கும் தொழுகை விடவே கூடாது. பெருநாள் முடிஞ்சதும் அவ்வளவுதான், எல்லாம் விட்டுற வேண்டியது. அதனால தான் பாருங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு எத்தனை ரமதான் கிடைக்குது. சில பேருக்கு 40 ரமதான், 50 ரமதான், 20 ரமதான், எந்த மாற்றமும் வர்றதில்லை. 30 நாட்கள் வழிபாடு செய்து ஒரு மாற்றம் வரவில்லை என்றால் யாருக்கு இந்த நோன்பு வேணும், யாருக்கு இந்த தராவி, யாருக்கு அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்குது? ஹஜ் எத்தனை நாளுங்க? யாருக்கா தெரியுங்களா? ஹஜ் எத்தனை நாள்? 4 நாள், 5 நாள், 5 நாள் தான். அங்கிருந்து போறார். ஆனால் ஒரு ஹஜ்ஜுக்கு போனார்னா எல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு, மக்காவுக்கு போயிருக்கிறாரு, அவர் இதுக்கு மேல போய் சொல்ல மாட்டாரு, ஏமாத்த மாட்டாரு, தொழுவாரு, அவர் தன்னை மாற்றிக்கொள்வார். அவரு தன்னை மாத்திக்கிறார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு தாடி வச்சுக்கிறார், அவருடைய லைஃப் ஸ்டைலே மாறி விடுகிறது. உம்ரா எத்தனை நாள்? நாளே இல்ல. உம்ராங்கிறது 5 மணி நேரம். இங்க இருந்து உம்ராவுக்கு போறாரு, ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச். 5 நாளுடைய இபாதத்தினால ஒரு மனுஷன் மாறுறான். 4 மணி நேரம் 5 மணி நேரம் உம்ராவினால ஒரு மனிதன் மாறுகிறான். 29-30 நாட்கள் ஒருவன் வழிபாடு செய்து நோன்பிருந்து தொழுது இவனுடைய லைஃப் மாறலன்னா என்ன அர்த்தம்? அதை விட இது பவர்ஃபுல்லானது. அதை விட இங்க அதிக மாற்றம் வரணும். ஏன் வர்றதில்ல? காரணம் என்ன? அதுல காசு பணத்தை செலவு பண்றான், இதுல காசு பணம் செலவு கிடையாது. அங்க போயிட்டு வந்தா ஒரு டைட்டில் கிடைக்குது. என்ன டைட்டில் கிடைக்குது? ஹாஜி சாப், ஹாஜி ஆர் அப்படின்னு.
இங்கே என்னதான் வச்சாலும் சரி, மிஸ்டர் நோம்பாளி வாங்க நோம்பாளி அப்படின்னு சொல்லி நோயாளின்னு வேணா கூப்பிடுவானே தவிர நோம்பாளி எந்த டைட்டிலும் கிடைக்கிறது இல்லை. அப்போ துன்யா. எனவே நமது நோன்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்களை பண்படுத்துவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக, அவர்களை அல்லாஹ் புடம் போட்டு எடுப்பதற்காக ரமதான் போன்ற ஒரு புனித ஒரு மாதத்தை அல்லாஹ் தருகிறான். நமது வாழ்க்கையில் ஆண்டுக்கு ஒரு முறை இதை அல்லாஹ் தருகிறான். இது மட்டும் நமக்கு தராவிட்டால் மிருகங்களை விட கேடு கெட்டவர்களாக நாம் மாறிவிடுவோம். எனவே நம்மை பண்படுத்துவதற்கு இந்த ரமதானுடைய மாதத்தில் அம்மா கதிஜா ரதியல்லாஹு அன்ஹா இந்த மாதத்துல தான் மௌத்தானாங்க. அம்மா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இந்த மாதத்துல தான் மௌத்தானாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் ருக்கையா இந்த மாதத்துல தான் மௌத்தானாங்க. அப்பாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தகப்பனார் இந்த மாதத்துல தான் மௌத்தானாங்க, ரமதான் மாதத்தில். அலி ரதியல்லாஹு அன்ஹு விஷமிகளால் ரமதான் மாதத்தில் ஈட்டி எரிந்து அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அது இந்த ரமதானுடைய மாதத்தில். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் இந்த ரமதான் மாதத்தில். முதல் போர் பத்ரு களம். சஹாபாக்கள் நோன்பிருந்து களம் கண்டார்கள், போர் செய்தார்கள், எதிரியோடு சண்டை போட்டார்கள். இன்னைக்கு வெயில்ல நோன்பு வைக்கிறதுக்கு நம்மளால முடிய மாட்டேங்குது. எங்க ஏர் கூலர் போடலையா, எங்க ஏசி போடலையா, ஏசி ஆன் பண்ணலையா, ஏசி அப்படியே பழகிட்டோம். ஏசி இல்லாம நம்மளால இருக்க முடியாது. நம்ம என்ன பெரிய தியாகம் பண்ணிட போறோம். பத்ரு போர் களம் போர். அதுவும் சில பேர் ஏசி இருந்தா மட்டும் பத்தாது, பாக்குறாங்க எங்க நல்ல ஏசி வருது, ஏசிக்கு பக்கத்துல போய் நின்னுக்கிறாங்க. நின்னுக்கிறது மட்டும் இல்ல, இதுதான் என் இடம், இன்னிலிருந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் என் பேருக்கு. வேற யாராவது போய் நின்னா, ஏய் இங்க வா, இது என் இடம், அவர் பேருக்கு அவர் பட்டா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு. இது என்னங்க, இது நம்ம சொகுசான லைஃபுக்கு நம்ம பழகிட்டோம். இது அடிக்ட் ஆயிருது. தியாகம், பெரும் பெரும் தியாகங்கள். பத்ரு போர் ரமதான் மாதத்தில் நடந்தது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ரமதான் மாதத்தில் நடந்தது. இந்தியா விடுதலை பெற்றதும் புனித ரமதான் மாதத்தில். முஸ்லிம்களுடைய மாபெரும் தியாகங்கள். நோன்பிருந்து தராவி தொழுது, இரவு தொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். இந்தியாவின் விடுதலையும் புனித ரமதானுடைய மாதத்தில். நமது முன்னோர்களுடைய தியாகம். அப்படிப்பட்ட தியாகம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கும். நமது நோன்பு நம்மை மாற்ற வேண்டும். அல்லாஹுக்காக, சமுதாயத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ரமதானாக வரக்கூடிய ரமதான் அமைய வேண்டும். அதற்கு அல்லாஹ் வழிவகுப்பானாக, துணை புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.